ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நத்தை வச்சு வைக்க போகிறோம். மசாலா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து வேற லெவலாக இருக்கு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம நேற்று பிடிச்சிருந்தோம்ல நண்டு நத்தை ஊமச்சி, அதில் வந்து நண்டை நேற்று குழம்பாச்சாச்சு. இப்போ வந்து நத்தை ஊமச்சி வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். போன வீடியோவில் பார்க்கலன்னா பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அப்போலாம் மேலே ஐக்கார்டு கொடுக்குறேன். இப்போ வந்து நத்தை எப்படி சமைக்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இப்போ நத்தை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இதை ஃபஸ்ட்டு அலசி எடுத்துகிட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ரெடி பண்ணி எப்படி சமைக்கிறோங்கிறத பாருங்கள். என்னென்னா நேற்று நான் நத்தை வந்து ஊற வச்சுருந்தேன். நான் ஒரு நைட்டு பூரா ஊறிடுச்சு. மேலே வந்து பாசிலாம் இருக்கும். அது கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுட்டு நல்லா அலசினோம்னா மேலே உள்ள பாசிலாம் போயிடும். நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் காற்றை மறைக்கிறீங்களோ? காற்றை மறைக்கிறாங்க. அது எடுற அப்புறம் விறகு வைக்கிறது. வை போய் போய் பிடிச்சி போட்டாச்சாச்சு. அப்படி போடாத, அந்த சின்ன சின்ன குச்சியாக அது எஸ்டியாக மறுக்கு நோக்கத்தை பிடிச்சி விட்றான்டா. கண்டு விடணும்டா, அப்போ தானே பயப்படாமல் சமைக்கும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து உப்பை போட்டு நல்லா அலசி எடுத்துட்டேன். வேறு பாசிலாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை அவிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. அடுப்பில் ரெடியாக பத்தாச்சு இருக்கு வாங்க. அச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். வெந்து வந்தோடனே அது ஓடு வந்து தனியாக கலண்டுறோம், மூடி வந்து தனியாக கலண்டுறோம். அது அரை வரைக்கும் அவிச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா புகை வருது. அடுப்பு புகை எல்லாம் கொஞ்ச நேரத்தில் மழை வரும். அதை விடு. நத்தை வேக போட்டிருக்கோம்ல, அது வெந்துருச்சான்னு பார்த்துக்குவோம். இங்கே சுடுது. கிட்டத்தட்ட நல்ல கட்டும். இப்போ வந்து ஓடெல்லாம் கலண்டுருச்சு. நான் வெந்திருக்கேன். இப்போ வந்து இறக்கலாம். ரைட்டா? காலை தள்ளி வச்சுங்க, எடுத்துக்கிறாதீங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து ஓடு வந்து தனியாக கலந்துருக்கணும். அப்போ தான் நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். ஓடு கலர்லைன்னா இன்னும் சத்த நேரம் வேக விடணும். ஓகே, நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம நத்தை ஊமச்சிக்கு தேவையான மசாலா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னா வந்து அரிசி, காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு, வெந்தயம் இதை வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல வந்து அரிசியை வறுத்து எடுத்துக்குவோம். கிண்டு மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து பொரி அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டான். இது வந்து தனியாக கொட்டி வச்சுக்கலாம். வறுத்து வந்துருச்சு. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததாக மிளகாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். சீரகமாக, சோம்பு, அப்புறம் வெந்தயம், இது மூணையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே பொரி அரிசி வறுத்து எடுத்துட்டான். அதே மாதிரி இதையும் வறுத்து எடுத்துக்குவோம். காட்டுது. இந்த காஞ்ச மிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அரைக்க முடியும். அரைக்கிறதுக்கு நல்லா வரும். வறுத்து வறுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டாக வருதான். நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பொடியை அரைக்கணும். நாங்கள் வந்து இதில் உலக்கையில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்குவோம். வடாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்குமா? இப்போ கொள்ளாது. நம்ம சுற்றி கண்டு பார்ப்போம். ஒரு வழக்கம் தான் இருக்குது. இங்கே மிக்சி அம்மியில் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் காட்டுக்குள்ளே வந்து வைக்க முடியாதுக்காண்டி உலக்கையில் போட்டு வச்சு எடுத்துக்கிறோம். போட்டு பாடா படுத்துறேன். வேறு வழி இல்லை. என்ன நாளைலேருந்து அம்மியை தூக்கிட்டு வரணும் தெரியல, தூக்கிட்டு வந்துடுறேன். நாளைலேருந்து அம்மியை தூக்கிட்டே வர மாதிரி இருக்கும். தூக்கிட்டா அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். வேலை சீக்கிரம் முடிச்சிடலாம். வெளியில் கொட்டுது.
சரி பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் கடுமையாக நடந்துக்கிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது பொடி அடிச்சுக்கிருக்கேன். இங்கே வெங்காயம் உரிச்சுக்கிருக்காங்க, பூண்டு நச்சுக்கிருக்காங்க, பூண்டு உரிச்சுக்கிருக்காரா போதும் பூண்டு கூட போதுமா இவ்வளோ காமிச்சல நாயை காமிடா அதான் வந்துச்சு. அது நிற்கிது. அது பேர் நொண்டி. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிருக்காங்க. பேர் தான் நொண்டி. நல்லா தான் நடக்கும். ஆனால் பேர் மட்டும் நொண்டி. பேர் மட்டும் நொண்டியா? ஆமாம். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு சமைக்கிற காட்டுறான். எல்லாமே அப்படித்தான். போன விடு ஒன்று ஒரு மட்டும் ஊற்றி ஒரு பல்லு போதுமா? சரி நாளைக்கு வந்து அப்போ சீரக சோம்பு நாளைக்கு சீரகம். அம்மா யாரு குத்துவா? யாரு உலக்க எடுத்து நங்க ஏன்டா எவ்வளோ பக்கத்துல என் பக்கத்துல கொண்டு வராம அங்கே வச்சுக்கிட்டு குத்துக்க குத்துக்க எப்படா குத்த முடியும்? யாரு குத்துவா யாரு குத்துவா யாரு குத்துவா? அங்கே வச்சுக்கிட்டு குத்துக்க குத்துக்க உலக்க இங்கே இருக்குன்ட்டு ரொம்ப படியாக்கி போதான் ரொம்ப படியாகி போய் வாசனையா இருக்கேன் நச்சோன்னு. அடுத்து பூண்டு வெங்காயம் போட்டு தேவையான அளவு போட்டு நச்சு எடுத்துக்குவோம். இதில் 4 பூண்டு எடுத்துருக்கேன், 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். போட்டு நச்சு எடுத்துக்குவோம். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ தான் அதை போட்டுக்கேன். நிறையா போட்டுங்க, கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் போட்டுக்கேன். எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்து தான் இங்கே பாருங்க. எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ போய் சமைக்க வேண்டியதேன். காற்று பயங்கரமாக அடிக்கலாம், பறக்குது. வாங்க ஓட்டிட்டு வரமா வாங்க ஓடி எங்கே ஓடிச்சு சமைக்கிறதுக்குது. வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஊற போட்டிருக்கோம். அந்த ஊறின தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்க, முதல்ல புளி தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஊற்றுங்க. ஊற்றிக்கிட்டு தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் கலந்துட்டு ஊற்றிக்க. அதில் கொஞ்சம் ஊற்று கலந்து பாத்திரம் இல்லை, நல்லா உலக்கையிலே ஊற்றி கரைச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலாலாம் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வத்தல் மஞ்சள் போட்டு கிண்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பொரி அரிசியை போட்டுக்கலாம். பொரி அரிசி எல்லாமே அரைச்சி வச்சு எல்லாத்தையுமே போட்டுடலாம் மொத்தமாக. எங்கே கரண்டி கரண்டிங்க இந்த கரண்டி பொடி விடுங்க. கிண்டுங்க. போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க, ரொம்ப போட்டு கச்சிடாம. உப்பு கம்மியா போடு, 10 கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் முடியா கொஞ்சம் போடு. போதும் அப்படியே போதுமியா? அந்த போது விட்டுரு. 10 கூட போட்டு ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு நல்லா வத்தினதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். இருங்க. இந்த இடத்துல நண்டு போயிட்டு இருக்கேன், வாங்க பார்ப்போம். எத்தனை நண்டியா ஐயா? குடிங்க காமிங்க. இந்த வாரம் ஊற தண்ணியில் அஞ்சு வாரங்க நண்டை ஒரு நண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஓடுச்சா? குடிங்க ஓட்டு. இன்னைக்கு சுற்றுருவோம். இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து குடிங்க டக்கலாம். அந்த ஓடுது தண்ணியில் ஓடுவியா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க பாருங்க. இல்லை அதுக்கு தண்ணிக்குள்ள கிடந்தா தண்ணியோட வாஷ் பண்ணா அடுத்த வந்து பிடிச்சிக்கலாம். நாங்கள் எதனா நான் சுற்றுறோமா என்ன? நாங்கள் சுடணும். இன்னைக்கு சுட்டே நாங்கள் தேடிக்கு இருக்காங்க. இதை சுடியா இங்கே 4 வந்துச்சு, அதை எடுத்து பிடிச்சிட்டோம்னே. காமிங்க ஃப்ரெண்ட்ஸ், கடிக்குது. ஓகே, பிடிச்ச ரெண்டா சுட்டு வச்சிருக்கேன். அதை சாப்பிட போகிறான். பிடிச்சாதான் தர முடியும். ஆமாம். யாருக்கா சாப்பிட்றீங்க? திட்டு விடுக்க. 4 நண்டு பிடிச்சா 4 அடுப்புல விட்டு கடிக்கலாம். அவ்வளோதான். சாப்பிட்றா இந்தாங்க, நீங்களே சாப்பிட்ருங்க. ரைட்டு, முடிஞ்சுல. பாம்பை பாரியா, எத்த தாண்டி போகுதுன்னு பாரியா. எங்க இப்போ வந்து நம்ம மசாலாலாம் போட்டு அதை கொதிக்க வச்சோமா, அதை கொதிச்சான்னு பார்த்துக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் வந்து நத்தையை போட்டுக்குவோம். எடுத்து நத்தையை வந்து போட்டுக்கலாம். நத்தை உமச்சியும் போட்டுக்கலாம். அவங்களுக்கு நல்லா கொட்டுதா? ஒரு கிண்டு கிண்டிவிட்டு அப்படியே ஒரு 2 கிண்டு கிண்டிவிட்டு அப்படியே மூடி வச்சோம்னா நல்லா சாயந்தரம் அவங்களுக்கு மசாலாலாம். இப்போ சொல்கிறேன், சொல்லிட்டேனே. நான் சொல்லிட்டேனே. மோட்டா மோட்டா மக்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊமச்சி நத்தை வந்து நல்லா வந்துருச்சு. வாங்க யாருங்க, அழகாக அருமையாக வந்துருக்கு.
இப்போ வந்து நம்ம இறக்கி சாப்பிட வேண்டியது. வாங்க ஏதாச்சும் பிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் துண்டு எடுத்து போட்டு டக்குனு கொட்டு. வாட வேமா ஒரு டிடி கேஷன் இல்லை உன்ட்ட. வந்துட்டேன். கீழே கொட்டாத. தொட்டலை எடுத்து வச்சு அள்ளி தாக்கி போகிறேன். அழிவை சும்மா ஒரு அழிவை பாருங்க. ரைட்டு. போதும் போத விடு போத விடு. ஐயா அள்ளி எப்படியா சூப்பராக இப்போ வைக்கணுங்க. கொட்டிட்டாங்க. இதில் கொஞ்சம் கையை கீழே சுட்டு போட மாற்றுங்க. நான் பார்த்துக்கிறேன் வராது. அதில் வச்சுருவா. ஓகே 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 போதும் போதும். இதில் வச்சுருவா சுற்றி. அந்த கொஞ்சம் அப்படியே வச்சு போயிடுறாங்க. அதையும் தூக்கி வை. அதையும் கொஞ்சம் அப்படியே ஓகே வெரி ஆயுதங்க. ஆயுதம். வாங்க சாப்பிடலாம். நத்தை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு அருமையாக வந்துருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். நாத்தையா ரெண்டு ஊம்பச்சு எடுக்கிறேன். நத்தை இதுதான் கடிச்சு வந்து இழுக்கிற கரெக்டாக இருக்கேன். உள்ள வச்சு குத்தி எடுத்துக்குவோம். வேறு லெவலில் இருந்திருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. எனக்கு தெரியாது. அந்த அடியில் கடிச்சிட்டு முடிஞ்சாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் முடிஞ்சு சாப்பிட்டு எப்படி சொல்லியா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சொல்லியா. வேறு லெவல். இங்கே பாருங்க. வேறு லெவலாக இருக்குது. இதை கடிச்சு புரிஞ்சுமாடா. எனக்கு கடிக்க தெரியாது. உள்ள வச்சு குத்திஞ்சாங்க. அதுக்கு தான் வெப்பன்ஸ் கொடுத்துருக்கான். இதை எடுத்து எங்கே தோட்ட காணுமா இருக்கு. குத்தி இப்படி இழுத்தோம்னா கறி வெளியில் வந்துடும். அது உறிஞ்சி அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடணும். இங்கே பாருங்களே மக்களே, பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க உண்மையாக இருக்குது நத்தக்கறி. நீங்களும் ஒரு வேலை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி முள்ளை வச்சு எடுத்துக்கணும். எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிருங்க. ஓகே பாய். பாய். அதான்